சின்ன என் கூட கொஞ்சம் பேசுங்க எல்லாரும். யாராருக்குலாம் இயேசு தெரியும்? கைத்தூக்குங்க. இயேசுப்பா, இயேசு சாமி யாராருக்குலாம் தெரியும்? கைத்தூக்கு, கைத்தூக்கு. நீங்க ஒன்னும் இல்லை, எனக்கு கைத்தூங்க. இயேசு சாமி யாராருக்கு தெரியும்? கைத்தூங்க. அம்மா நீங்க இயேசு சாமி கைத்தூக்குங்க. சரி, ஓகே. தெரியாதவங்களாம் கை தூக்குங்க. நீங்க தெரிஞ்சவங்களா கீழே இருக்கீங்க? தெரியாதவங்களாம் கை தூக்குங்க. இயேசு சாமியை தெரியாதவங்க கை தூக்குங்க. யாரும் இல்ல. அப்போ எல்லாருக்கும் இயேசு சாமி தெரியுது இல்லையா? எல்லாம் ஜோரா கை தட்டுங்க. அப்படிங்களா? இயேசு சாமி எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தோம். நீங்க என்ன பண்றீங்க? அவரு விட்டீங்க கேலிசா. ஆனா நான் சொல்லுங்க, அவர் தாங்க நம்மளை மாற்ற போறவரு. நம்மள ஜீவனை கொடுக்குறோம் அவர் தான். உங்களுக்கு சரீரத்தில் பலனை கொடுக்க போடுறோம் அவர் தான். நீங்க சாகுற மட்டும் உங்க கூட என் கூட இருக்க போறோம் அவர் தான். வேற யாருமே கிடையாது. நம்ம பிள்ளைங்களோ, நம்ம அக்கா தங்கச்சி அப்பா அம்மா யாருமே கிடையாது. நம்ம செத்த போகிறோம். நம்ம ஆத்மாவை அவர் கூட வச்சிருக்கிற அவர் ஒருத்தர் தான். அப்படியா மட்டும் என்ன பண்றீங்க? நீங்களா என்ன பண்றீங்க? விட்டீங்க இல்லையா? நல்லா சொல்ல பாருங்க. நான் சின்னவர் சொல்றேன். நான் பக்கா இந்து குடும்பம். வெங்கடேஷ் பெருமாள் சாமி 3ஆம் சாமி கும்பிடுறாங்க. இன்னைக்கு 10 பேர் அண்ணன் தம்பிங்க. நான் தான் முதலாவது இயேசு ஏற்றுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் பண்ணாக்கா எங்க வீட்டில் இருக்கிற 10 பேர் எல்லாரையும் கிட்டத்தட்ட 80 பேர் எங்க குடும்பத்தில். அந்த 80 பேரையும் ஏசப்பா கிட்ட எதுவும் என்ன பண்ண அறிய சொல்லி இன்னைக்கு நாங்கெல்லாம் மறைச்சோம்னாக்கா ஏசப்பா கிட்ட இருப்போம். இந்த மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும்? ஏசப்பா கிட்ட வருங்க இல்லையா? ஆனா என்ன பண்ணணும்? ஒரு சின்ன சொல்ல பாருங்க. அவர் எல்லாரையும் நீங்க 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 அவரை கூப்பிடலாம் கூட சரி. ஆனா அவர் உங்களை நோக்கி என்ன பண்ணாரா பாத்துக்கிறார். ஐயோ என் புள்ள என்ன பண்ணுது, என்ன கூப்பிடுமா? உங்க பேர் என்னமா? சின்ன பொண்ணு. உங்க பேருமா? வாசுகி என்ன கூப்பிடாதா? உங்க பேர் சிஸ்டர் சரண்யா. சரண்யா என்ன கூப்பிடாதா? அண்ணமா பேர் சொன்னீங்களா? சொன்னீங்க சின்ன பொண்ணு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் உங்க பேரு வந்து ஏசப்பாக்கு நல்லா தெரியும். ஆனா ஏசப்பா தான் என்ன பண்ணீங்க? அவர் தெரிஞ்சதை விட்டுக்கிறீங்க. ஓகேவா? பாருங்க, நீங்க ஒவ்வொருத்தரும் கண்ணோக்கி பார்த்துருக்கிறாராம். இந்த பிள்ளைங்களாம் என்னை நோக்கி கூப்பிடுமா கூப்பிடலாம்னு சொல்லிட்டு நைட் டைம் பகலும் தூங்காம அப்படியே மூச்சு பார்த்துக்கிறாங்க உங்களை எல்லாரையும். ஆனா நாங்க என்ன பண்றோம்? நம்மளாம் அவரை கூப்பிட மாட்டோம். ஆனா நீங்க கூப்பிடனா கூட நைட்ல ஒரு வசனம் சொல்லிட்டு, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கைத்தட்டுங்க ஜோரா. இஸ்ரவேல்னா யாரு? நீங்க இஸ்ரவேல். இஸ்ரவேல் ஒரு நாடு, அதுல இருக்கிற ஒரு ஜனம். அந்த ஜனம் தான் நீங்களும் நானும். அங்க இருக்கிற ஜனம் எல்லாம் எல்லா ஜனமும் இஸ்ரவேலுடைய ஜனம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அப்படின்னு. பாத்தீங்களா? நம்ம நல்லா தூங்கி நிற்போம். பக்கத்துல உட்காந்து என் பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாது, எந்த பிசாசம் வந்து என் பிள்ளைங்க என்ன பண்ணக்கூடாது, தொடக்கூடாது, பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ண ஆண்டவர் பார்த்து நிற்கிறாரு. அதுலதான் என்ன பண்றாரு? வேதத்துல ஒரு மனுஷங்கிறாரு, தாவீதுங்கிறாரு. அவர்லாம் சொல்றாங்க, சங்கீதத்துல ஒரு வசனம் இருக்கிறாரு, இரவிலே படுத்து நித்திரை செய்து விழித்து கர்த்தரோ என்னோடு இருந்தார். பாருங்க, நைட்டு 1 மணிக்கு வச்சுக்கிறோம், 12 மணிக்கு வச்சுக்கிறோம். நினைச்சு பார்த்தா ஏசப்பா அவர் பக்கத்துல உட்காந்துக்கிறார். அப்ப பாத்தீங்களா? அவன் ஒரு நிமிஷம் என்ன பண்ணல, ஏசப்பாவை விடல. பண்ணீங்களா? என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு நைட்ல இருந்து? சொல்லுங்க, பேசுங்க. இன்னைக்கு நைட்ல இருந்து ஏசப்பா விட மாட்டீங்க சொல்லுங்க. நான் விட மாட்டேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, ஜோரா சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லுமா? நீங்களா சொல்லுங்க. ஏசப்பா விட மாட்டேன்னு சொல்லுங்க. கேக்கும் அவர் நான் வரேன். இன்னைக்கு ராத்திரில இருந்து உங்களோட சரீரத்துல என்னென்ன பலவீனம் இருக்கோ எல்லாருடைய ஏசப்பாவை ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா உங்களை மாற்றுவோம். ஓகேங்களா? உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்றோம். எல்லாருக்காக